அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு மஃபாஸா என்றென்றும் வெற்றிதான் என்று அல்லாஹ் இந்த நன்மாராயத்தை எங்களுக்கு சொல்கிறார். வெற்றி மாத்திரமல்ல, ஹதாயிக வ அஅனாபா, தோட்டங்கள், சுவர்க்கத்துடைய திராட்சை தோட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது. ஹதாயிக வ அஅனாபா வ கவாஇப அத்ராபா, ஒரே வயதில் உள்ள மனைவிகள் உங்களுக்கு தயாராக இருக்கிறது. இன்பமாக நீங்கள் சுவர்க்கத்தில் வாழ்வதற்காக. وَكَوَاعِبَ أَتْرَابًا وَكَأْسًا دِهَاقًا, பாத்திரங்களில் சாராயம் நிறைக்கப்பட்ட கிளாஸுகள் தயாராக இருக்கிறது. பழங்கள் இருக்கிறது, தோட்டங்கள் இருக்கிறது, மனைவிமார்கள் இருக்கிறார்கள். وَكَأْسًا دِهَاقًا, கிளாஸ்களில், பாத்திரங்களில் பானங்கள், சாராயங்கள் நிறைக்கப்பட்டதாக இருக்கிறது. லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிذாபா, நீங்கள் சுவர்க்கத்தில் எந்த வீண் பேச்சையோ பொய்யையோ நீங்கள் காதால் கேட்க மாட்டீர்கள். உலகத்தில் எவ்வளோ பொய்களை கேட்கின்றோம், எவ்வளோ ஏமாற்றங்களை கேட்கின்றோம். சுவர்க்கத்திலே லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா கிذாபா, லகு வீண் பேச்சுகளையோ, கிذாபா பொய்யான வார்த்தைகளையோ நீங்கள் அங்கு கேட்கவே மாட்டீர்கள். கேட்பதெல்லாம் என்ன? சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், இரக்கமுள்ள ரப்பிடமிருந்து சலாம் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கு திரும்பின அல்லாஹுடைய சலாம், அங்கு திரும்பினா மலக்குகளுடைய சலாம், மூமீன்களுடைய சலாம். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றான். உலகத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் போதும், அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்தால் போதும். லா யஸ்மஊன ஃபீஹா, கேட்க மாட்டீர்கள் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் பாவிகளை சொர்க்கத்துக்கு கொண்டு வர மாட்டான், காஃபிர்கள் சொர்க்கத்துக்கு வரமாட்டார்கள், ஏமாற்றக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு வரமாட்டார்கள். ஏமாற்றமான இந்த பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். லகுவன் வலா கிذாபா ஜஸாஅம் மிர் ரப்பிக அதாஅன் ஹிசாபா. அல்லாஹ் சொல்கிறான், இது உங்கள் ரப்புடைய கூலி. இது அல்லாஹ் கூலி தந்தால் எப்படி தருவார்? அதாஅன் ஹிசாபா, கணக்கில்லாமல் அல்லாஹ் கொடை தருவார். ஜஸாஅம் மிர் ரப்பிக அதாஅன் ஹிசாபா. எவ்வளோ அமல் செஞ்சிருக்கிறோம், நோன்பு பிடிச்சிருக்கிறோம், கூலி இன்னும் தரல அல்லாஹ். எத்தனை வருடம் தொழுது இருக்கிறோம், எத்தனை குர்ஆன் ஓதி இருக்கிறோம், எத்தனை சதகாக்கள், எத்தனை ஏழைகளுடைய கண்களை தொடைத்திருக்கின்றோம், எத்தனை அனாதைகளுக்கு செலவழித்திருக்கிறோம், எத்தனை பள்ளிவாசல்களுக்கு பணம் கொடுத்திருக்கின்றோம், எவ்வளோ நல்ல காரியங்கள் இதுவரைக்கும் செய்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இன்னும் இவைகளுக்கு என்ன தரல? கூலி அல்லாஹ் தரல. அல்லாஹ் கூலிய உலகத்துல தந்தா உலகத்துடைய வாழ்க்கை போத. அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கூலியை வைத்திருக்கிறேன். ஜஸாஅம் மிர் ரப்பிக அதாஅன் ஹிசாபா. ஜும்ஆவுடைய தொழுகிறோமே, இதனுடைய கூலி என்ன? ஜும்ஆவுடைய ஃபர்து தொழுகிறோம், இதனுடைய கூலி என்ன? இதனுடைய கூலியை மட்டிட முடியாது. சுபஹுடைய முன் சுன்னத் இருக்குது, 2 ரக்கா சுன்னத்.
சுபஹுடைய ஃபர்தும் அல்ல. சுபஹுடைய அந்த 2 ரக்காத்தை தொழுதால் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, அல்லாஹ் தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட சிறந்த கூலி. 10 வருடமாக சுபஹுடைய சுன்னத் தொழுது வந்தா அல்லாஹ் கூலி தந்தா எந்த பேங்க்ல கொண்டு போட்டு வைக்க போறீங்க? சுபஹுடைய தொழுதுட்டோம், திக்ர் செய்றோம். ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹில் அஸீமுக்கும் ஒரு மரம். இதுவரைக்கும் 1,00,000 சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்லி இருந்தா 1,00,000 மரம் அங்க இருக்குமா இல்லையா? உலகத்தில் அல்லாஹ் தந்து என்ன செய்ய? 1,00,000 ஸலவாத் ஓதிருந்தா வாழ்க்கையில், 1,00,000 இஸ்திக்ஃபார் செய்திருந்தா முழுதையும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கின்றான். போய் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால அல்லாஹ் சொல்கிறான், ஜஸாஅம் மிர் ரப்பிக அதான் ஹிசாபா. கணக்கில்லாம அல்லாஹ் தருவான் கூலியை. ஏன் தெரியுமா? ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமர் ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா. வானங்கள் பூமியுடைய ரப் யார்? இந்த வானங்களை படைத்தவன் யார்? 7 வானம் இருக்குது. சுவர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவான் என்று எங்களுக்கு சந்தேகம் இருந்தா கொஞ்சம் வானத்தை பாருங்க. இந்த வானங்களை படைத்த ரப் அவன். ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமர் ரஹ்மான். இந்த பூமியை பாருங்க, இவ்வளோ விசாலமான பூமியை படைத்த ரப் யார்? அல்லாஹ். வமா பைனஹுமா, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ளவைகளை படைத்தவன் யார்? அந்த ரஹ்மான் அல்லாஹ். அவன் இரக்கமுடையவன், அவன் ரப். லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா. கியாமத்துடைய நாளையில் யாரும் அல்லாஹோடு பேச முடியாது. செய்த அமலை வச்சு அல்லாஹ் கூலியை தருவான், தண்டனையை தருவான். பேசலாம், உலகத்துல பேசலாம் அல்லாஹோட. தக்பீர் கட்டிட்டீங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறீங்க, ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் எங்களுக்கு பதில் தாரான இல்லையா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்றார், என்ற அடியான் என்ன புகழ்ந்துட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், என்ற அடியார் என்ன துதிச்சிட்டான். மாலிகி யௌமித்தீன், என்னுடைய அடியான் என்னை உயர்த்தி விட்டான். உலகத்தில் அல்லாஹ்வோட பேசலாம், கியாமத்ல யாரும் அல்லாஹ்வோட பேச இயலாது. லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா. யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான் வகால ஸவாபா. எவ்வளோ கடினமான நாள் தெரியுமா? யௌம யகூமுர் ரூஹ். ரூஹ் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவர் கூட அல்லாஹ்வுக்கு முன்னால கைகட்டி நிற்கும். வல் மலாயிகத்து ஸஃபா, முழு மலக்குகள் சஃப்ல நிற்பாங்க. நாங்க தொழுகைக்கு சஃபா நிக்கிறோமே, இது போல கோடிக்கணக்கான மலக்குகள். மலக்குடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹூ. அவ்வளோ மலக்குகளும் சஃப்ல நிற்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சஃப்ல நிற்பார். லா யதகல்லமூன இல்லா மன் அஸின லஹுர் ரஹ்மான். ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ
அவரை தவிர வேறு யாருக்கும் பேச முடியாது. அப்ப கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வோட பேசுறது என்பது சாத்தியமே இல்லை. அந்த பயங்கரமான சூழல்ல அல்லாஹ் நல்லடியார்களுக்கு எதை தயாரித்து வைத்திருக்கிறார்? வெற்றியையும் சுவர்க்கத்தையும் இன்பத்தையும் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறார். لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا ذلك اليوم الحق. அல்லாஹ் சொல்கிறான், அதுதான் உண்மையான நாள். எது? கியாமத். அப்ப உலகம் என்ன? பொய். உலகத்தில் எதெல்லாம் காண்றோமோ பொய் தானே. ஏமாத்திடும் உலகம். யார் நிரந்தரமா வாழ்ந்தது இந்த உலகத்துல? எவ்வளோ கற்பனை கட்டியிருப்பாங்க நம்மளோட மூதாதையர்கள். நம்மட வாப்பாட வாப்பாவெல்லாம் இந்த உலகத்துல எவ்வளோ கற்பனையில வாழ்ந்திருப்பாங்க. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். கற்பனைகளை மரணம் தூள் தூளாக மாத்தி கபர்ல இருக்கிறாங்க எல்லாரும். எவ்வளோ மனக்கோட்டைகள் கட்டினார்கள். அல்லாஹ் சொல்றா, இது பொய். உண்மையான நாள் ذَلِكَ الْيَوْمُ الْحَقُّ. உண்மையான நாள் அதுதான். அதனாலதான் உலகத்துல வாழும் பொழுது இந்த உண்மையான நாளுடைய சிந்தனை கல்புல இருக்கும். பொய்ய பத்தி யோசித்து 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 எங்களோட காலத்தை வீணடிச்சிடக்கூடாது. எல்லாமே பொய் தான். இதுல இந்த உலகத்துடைய முழுதுமே பொய்யும் ஏமாற்றம். எதெல்லாம் கற்பனை, அது செய்யும் இது செய்யும். நண்பர்களா, குடும்பமா, சொத்தா, செல்வமா, பொய். உண்மை ذَلِكَ الْيَوْمُ الْحَقُّ فَمَنْ شَاءَ اتَّخَذَ إِلَى رَبِّهِ مَآبًا. உங்களுக்கு விருப்பம் என்று அல்லாஹ் சொல்றார். فَمَنْ شَاءَ اتَّخَذَ. உங்களுக்கு விருப்பம் என்றா நீ அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்து கொள்ளும். எப்படி அல்லாஹ் சொல்லித்தாரார்? பலவந்தம் இல்லை, யாருக்கும் பலவந்தம் இல்லை. தொழுறது பலவந்தமா? நோன்பு பிடிக்கிற பலவந்தமா? நீங்க தொழாம படுக்கலாம், சுப தொழாம படுக்கலாம். யாரும் உங்களை வந்து எழுப்பாட்டி தொழுங்க இல்லாட்டி அடிப்போம்னு சொல்லல. உங்களோட விருப்பம். நோன்பு பிடிக்கிற பலவந்தமா? உங்களுக்கு விருப்பம் வேண்டா அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. விருப்பம் வேண்டா நண்பர்கள் நம்பி வாழ்றவங்க மிச்சம் பேர் இருக்கிறாங்க. என்னென்றாலும் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்றாலும் என் கூட்டாளி இருக்கிறார். என்னை கூட்டாளி மாறு எவ்வளோ நாளைக்கு நீடிக்க போது கூட்டாளித்தனம். இல்லை எனக்கு மனைவி இருக்கிறார், எனக்கு வாப்பா இருக்கிறார், எனக்கு கணவர் இருக்கிறார், எனக்கு பொஸ் இருக்கிறார். இல்ல, எனக்கு ரப் இருக்கிறார். فَمَنْ شَاءَ اتَّخَذَ إِلَى رَبِّهِ مَآبًا. அல்லாஹ் சொல்றான், யாருக்கு விருப்பமோ யாரை தேர்ந்தெடுங்க? அல்லாஹ்வை. மஆபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குற நேரம் ஒரு துஆ படிச்சு தந்தாங்க. தூங்குற நேரம் ஓதுறதுக்கு துஆ. தூங்கும் பொழுது முழு விடயத்தையும் அல்லாஹ்விடம் பரம் சாற்ற துஆ. அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் وفوّلت أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة لا ملجأ ولا منجأ منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. என்ன? அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக். யா அல்லாஹ், என்னுடைய முகத்தை உன் பக்கம் திருப்புகிறேன், உனக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். யா அல்லாஹ், நீதான் எனக்கு ரப். வஃபவ்வல்து அம்ரி இலைக்.
என்னுடைய முழு விடயத்தையும் உன்னிடம் பரம் சாட்டுகிறேன். எப்ப இது? தூங்கும் பொழுது. ஏண்டா தூங்கி எழும்புவேனோ தெரியாது. தூக்கம் மௌத்துடைய சகோதரன் தானே. எவ்வளவு பேர் தூங்கி எழும்பல்லையே. இரவையில தூங்கும் பொழுது இந்த துஆவை ஓதிட்டு படுத்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வுது எடுத்துட்டு இந்த துஆவை ஓதிட்டு தூங்கி அவர் மௌத் ஆயிட்டா மாத அலல் ஃபித்ரா, அவர் இஸ்லாத்துல மௌத் ஆயிட்டார். ஏன்? முழு விடயத்தையும் அல்லாஹ்விடத்துல பரம் சாட்டிட்டு மௌத் ஆகுறது, தூங்குறது. அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக் முதலாவது. இரண்டாவது வஃபவ்வல்து அம்ரி இலைக், யா அல்லாஹ் என்னுடைய முழு விடயத்தையும் உன்னிடத்துல சாட்டுகிறேன். வஅல்ஜஅது ظهري இலைக், யா அல்லாஹ் என்னுடைய முதுகை உன் பக்கம் சாய்க்கின்றேன். ரஹ்பதன் வரஹ்பா, விரும்பியோ விரும்பாமலோ. சில நேரம் எனக்கு மனசுக்கு விருப்பம் இல்லை, ஆனா ஒன்னை தவிர எனக்கு வேற இடம் இல்லை. லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், யா அல்லாஹ் எனக்கு ஒதுங்கும் தளமோ என்னுடைய பாதுகாப்புக்குரிய இடமோ உன்னை தவிர வேறு இடம் எனக்கு இல்லை. லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக், ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த, யா அல்லாஹ் நீ இறக்கிய வேதமாகிய குர்ஆனை நான் நம்புறேன். வபிநபியிக அல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய ரசூலை நான் நம்புறேன். எப்படி? அந்நியமிக்க சகோதரர்களே, வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், துன்பம் வரலாம், இன்பம் வரலாம், சந்தோஷமான வாழ்க்கை வரலாம், கவலையான வாழ்க்கை வரலாம். ஆனா எங்களுடைய நேசனாக, எங்களுடைய தோழனாக, எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பேசும் ஒரு இடமாக யாரை தேர்ந்தெடுக்கணும்? அல்லாஹ். فَمَنْ شَاءَ اتَّخَذَ إِلَى رَبِّهِ مَآبًا إِنَّا أَنذَرْنَاكُمْ عَذَابًا قَرِيبًا يَوْمَ يَنظُرُ الْمَرْءُ مَا قَدَّمَتْ يَدَاهُ وَيَقُولُ الْكَافِرُ يَا لَيْتَنِي كُنْتُ تُرَابًا. அல்லாஹ் சொல்றான், வெகு சீக்கிரமாக வரும் தண்டனையை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். வெகு சீக்கிரம் உலகம் பார்க்க போகுது ஒரு நிகழ்வை. இன்னா அன்ஸர்னாக்கும், உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். அதாபம் கரீபா, வெகு சீக்கிரம் வரும் அதாபு. அப்படின்னா வெகு சீக்கிரம் கிட்டத்துல வரப்போகுது. அல்லாஹ் சொல்லிட்டான், அதுக்கு மேல என்ன பொய் இருக்குது? யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹ், ஒரு மனிதன் செய்து செய்து அமல் செய்து முற்படுத்தியதை மாத்திரம் பார்க்கும் நாள். பேங்க்ல உள்ள அக்கவுண்ட பார்க்க இயலாது, உலகத்தில் உள்ள பணத்தை காசை காணிய பார்க்கல. அந்த நாள்ல எதை செய்து முற்படுத்தினீர்களோ அதை பார்க்கும் நாள். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹ். 30 நோன்பு பிடிச்சீங்களா? இன்ஷா அல்லாஹ் இருக்கும் 30 நோன்பு. 10 நாள் இஅ்திகாஃப் இருந்தீங்களா? இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நோம்பாளிகளுக்கு இஃப்தார் கொடுத்தீங்களா? இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சஹர் கொடுத்தீங்களா? இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முழுதையும் பார்க்கலாம். பள்ளி கட்டி கொடுத்தீங்களா? மதரசா கட்டி கொடுத்தீங்களா? ஏழைக்கு உதவி செஞ்சீங்களா? எல்லாம் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க முற்படுத்திய அனைத்தையும் பார்ப்பீங்க அந்த நாள்ல. வயகூலுல் காஃபிரு, இவைகள் எல்லாத்தையும் மறுத்தாரே காஃபிர், அல்லாஹ் ஒருவன் இல்லை, இஸ்லாம் ஒன்று இல்லை, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு மறுத்தாரே இந்த காஃபிர்,
அந்த நாள்ல பார்த்துட்டு சொல்லுவாராம், யா லைதனி குன்து துராபா, நான் மண்ணோட மண்ணாக போலாமே என்று ஆசைப்படுவார். ஒன்றுமில்லையே கையில, ஒன்றுமில்லை, நம் உலகத்துல மறுத்துதானே வாழ்ந்தது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு நீண்ட ஒரு வாழ்க்கையை எங்களுடைய மரணத்துக்கு பிறகு வைத்திருக்கிறான். உண்மையான வாழ்க்கை அதுதான். அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய சக்கராத்து வரை, நமது உயிர் பிரியும் வரை அல்லாஹ் சொன்ன பிரகாரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பிரகாரம் இந்த பூமியில் வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை முடித்த நாம் அதனுடைய முதலாவது வாரம் ஷவ்வால் இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, ரமலானில் அடைந்த பயிற்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரை வாழ்க்கையில் இருக்க வேண்டும். தொழுகையை விட்டுவிடக்கூடாது, சுன்னத்தார் நோன்புகளை விடக்கூடாது, சதக்காக்களை விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல அமல்களில் முன்னேறிக்கொண்டே போகணுமே தவிர கீழ் நோக்கி வந்து விடக்கூடாது. ஒரு மாத கால பயிற்சி சாதாரண பயிற்சி அல்ல. ஒரு மாத கால நஃபில் தொழுகை, தராவி தொழுகை, கயாமுல்லை தொழுகை எல்லாம் பழகினோம். ஃபர்லை கூட விட்டு விடக்கூடாது. ஒவ்வொரு நேரத்துடைய ஃபர்லையும் அந்தந்த நேரத்துக்கு தொழுதோம் என்றா மாஷா அல்லாஹ் எங்களோட கபர் வெளிச்சமாக மாறும். தொழல்ல நோன்பு பிடிக்க நான் என் இஷ்டப்படி தான் வாழுவேன், வாழ்ந்து காட்டுங்க, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் கியாமத்திலே. உங்களோட விருப்பப்படி வாழணும், வாழுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க தான் கபர்ல தனிய தூங்கணும்ன்றத மறந்துடாதீங்க. நீங்க தான் கபர்ல தனிய தூங்கணும், நீங்க தான் நரகத்துல தனிய எரிக்கணும்ன்றத மறந்துடாதீங்க. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானை போன்று அடுத்த ரமலான் வரையுள்ள காலங்களை இபாதத்துகளிலும் அல்லாஹுடைய இறை வணக்கங்களிலும் கழிப்பதற்கு யா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உண்மையான மூமின்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. முத்தகீன்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.